பண்ணாலுமே இது ஒரு வினாடி தானே, இன்னோசன்ஸ் வந்து ஒரு வினாடி தானே இருக்கும். பிறகு கூட நம்ம சுதாரிச்சுக்கலாம், அதுவும் பார்த்துக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னோசன்ஸை வந்து எப்பவுமே இழக்காமல் இருந்துட்டா சார். என்ன கேட்கறதுன்னு தெரியல, எனக்கு என்ன வேணும்னு தெரியல, ஒரு குழப்பமாக இருக்கு. ஆனால் ஏதாவது பண்ணணும், அது எனக்குள்ள இருக்க அறிவை ஷேர் பண்ணணும்னு ஆசை இருக்குது. நல்லது பண்ணணும், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. நல்லது பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எதுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே குழந்தைட்டு இருக்கு. உங்களுக்கு உங்களை அறியாமையும் நடக்குது. நீங்களா நினைச்சு நல்லா பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் ஏதாவது ஒரு செயல்பட்டு தானே இருக்கீங்க. உங்களை அறியாமல் நடக்குது. நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலுமே கூட மனசு எதையாவது ஒன்று சொல்லிட்டு தானே பேசிக்கிட்டு தானே இருக்குது. உங்களுக்கு ஒரு செயல் நடந்துகிட்டே தான் இருக்குது. செயல் இல்லாமல் நீங்கள் இருக்கவே இல்லை. எதையாவது ஒரு செயல் இல்லாமல் நீங்கள் இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு செயல் உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. இதில் நீங்கள் வந்து நீங்களாக செலக்ட் பண்ணி ஏதாவது செயல் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு சரியான செயலை எதுவும் ஒன்று உங்களுக்கு அமையலை. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது வந்து ஒரு குறையாத லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறாங்க. வீடு பண்ணுறதுக்கு ஏதாவது கட்டாயம் பண்ணியாகணும். அது என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எல்லாம் பேச்சு கூட. நீங்களான செய்கிறதோட உங்கள் அறியாமல் நடக்கிற செயல் தான் உயர்ந்த செயல். அது எனக்கு என்ன அறியாமல் நடக்குதுன்னு எனக்கு எப்படி புரிய வேண்டிய அவசியம் இல்லைங்களா? இல்லை, நீங்கள் இப்போ ஒவ்வொரு கணந்தோறும் உங்கள் சுவாசம் நடந்துட்டு தானே இருக்குது. சுவாசம் இல்லாத நேரம் இருக்கா? சுவாசம் இல்லாத நேரம் இல்லை. இதே மாதிரி தாட்டே இல்லாத நேரமும் கிடையாது. ஒரு செயல் நடந்து தானே இருக்குது. அந்த செயல்னால சுற்றுப்புறம் எல்லாம் என்னை சுற்றி இருக்கிறவங்க இல்லை எது யாருக்காவது ஏதாவது நல்லது நடக்குதா? நல்லது நடக்குதான்னு இருந்தாலும் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. இந்த கால்குலேஷனே வேண்டாம். கால்குலேஷன்லாம் ரெண்டாம் விஷயம். முதல்ல வந்து கால்குலேஷனே பண்ணாமல் இயற்கையாக என்ன நடக்குதோ அதுதான் உயர்ந்தது. பாசிட்டிவ்ஸ் அப்படியே போட்டோம், அப்படியே விட்டுடுவாங்க. அதாவது நீங்கள் முடிஞ்சதை செஞ்சால் போதும். உங்களால் நீங்கள் நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்களா, எந்த அளவுக்கு முடியுமோ அதை செஞ்சால் போதும். ரொம்ப போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல். ஆனால் அது ஒரு குறை மாதிரி நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். இல்லை, அது நம்ம இயல்பு அப்படி இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அக்கௌண்டபுளாக ஏதாவது நல்லது பண்ணணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. அது தேவையில்லை. நீங்கள் இயற்கையாக இருக்கிறது தான் இருக்கிறதே சிறப்பு.